5 4 16 எல்லாம் பேசாம இருக்கே, வாய்ப்பாடு மறந்து போச்சு அவங்களுக்கு தான். பார்த்து என்னதான் பண்றீங்க? 4 16 பேசாம இருக்க. ஒருவேளை குருஜி வாய்ப்பாடுல 16 என்னமோ இருக்கலாமே. 4 20 5 25 6 30 7 35 8 40 9 45 15 50 11 5 55 12 60 16 வரையில் அப்புறம் தான் 3ஆம் கிளாஸுக்கு அப்புறம் 12ஓட நிறுத்திக்குவாங்க. இது உடனே ஞாபகம் வருமா? அதனால இந்த பிள்ளைங்க தினம் வீட்டுல வந்து புத்தகத்தை வச்சு 1 5 2 5 10 1 5 2 5 10 1 5 2 5 10 1 5 2 5 10 3 5 15 1 5 2 5 10 3 5 15 1 5 2 5 10 3 5 15 4 5 20 1 5 2 5 10 3 5 15 4 5 20 4 இப்படி மனப்பாடம் பண்ணி விடுறான். மனப்பாடம் பண்ணின உடனே அந்த நாக்கு பழக்கப்பட்டு போறது. நாக்கு பழக்கப்பட்ட போன திடீர்னு ஒரு நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வருவார், டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் வள்ளிக்கு வகுப்புக்கு பரீட்சை பண்றதுக்கு வருவார். வந்த உடனே இந்த வகுப்புல ஒழுங்கா இந்த உபாத்தியாயர் பாடம் சொல்லி கொடுக்கிறாரா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு மாணவனை கூப்பிட்டு, எழுந்திரப்பா தம்பி, உன் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்திங்க. என்ன கிருஷ்ணமூர்த்தி? வி கிருஷ்ணமூர்த்தி. சரி, 5ஆம் வாய்ப்பாடு தெரியுமா? தெரியும் சார். எங்க? 7 5 எவ்வளவு? மேல கீழே சந்திரமண்டலம் சூரிய மண்டலம் தேடுவான். ஏன்பா 7 5 எவ்வளவு? 1 minute சார். உடனே மனசுக்குள்ள 1 5 2 5 10 3 5 4 5 20 35 சார். 7 5 உடனே கேட்ட உடனே வரல. அத முதல்ல இருந்து அந்த நாக்கு பழக்கப்பட்டு இருக்கு இல்லையா? அதை சொல்ற ஒரு சில பேருக்கு வீட்டுல தேவாரம் படிப்பாங்க. பிதாதிரை சூடி பெருமானே அருளாளா, இப்படிதான் வீட்டுல படிக்கிற வழக்கம் சில பேர். எல்லாரும் இல்ல. எத்தான் மறவாதே, அங்க மறந்து போயிடும். எங்க மறவாதேன்னு சொல்றாரோ சுந்தரமூர்த்தி நாயனார், அங்க மறந்து போயிடும். எத்தான் மறவாதே மறவாதே விதா. உடனே அதுக்குள்ள வீட்டுக்காரி வந்து, ஏங்க நிறுத்தி விட்டீங்க? மறந்து போச்சே, மறக்கடி பெஷாமரே. விகாவிரை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே மறவாதே மறவாதே. ஏங்க மறவாதேங்கிற இடத்துல மறவாது சொல்ல வேணாமா? என் கருத்தரே எத்தான் மறவாதே நினைக்கின்ற, எனக்கு தெரியாத நீ சொல்ற. எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் நினைக்கின்றேன் பிதா திரைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் 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 மறவாதே நினைக்கின்றேன். பித்தா வரலையே, அடுத்தடி மறுபடியும் பழக்கப்படுத்துறான். பித்தாபிரை சூடி பெருமானி, வேகமா சொன்னதான் வரவனுக்கு. பித்தாபிரை சூடி பெருமானி அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கணும். மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை. ஆக இந்த நாக்குக்கு ஒரு பழக்கத்தை நாம் கொடுத்து விடுகிற பொழுது அது அந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறது. நாம் மறந்தாலும் நாம் மறப்பதில்லை. ஆகையினால்தான் நற்றவா உன்னை நான் மறந்தாலும் ஒரு நாள் இந்த நான் சொல்லுமே நம சிவாய என்று. ஆக செத்து போற போதுதானே ஆண்டவன் நாமத்தை சொன்னா நல்ல பதவி கிடைக்கும். அப்ப பாத்துக்கலாமே. மகனே, நீ எப்ப போவேர்? உனக்கு டேட்டு தெரியுமா? நாள் தெரியுமா? டைம் பார்த்து வச்சிருக்கியா? எந்த நேரத்திலையும் வாய பொழந்துருவோம் ஐயா. குருஜி, நீங்க என்ன ஒன்னாலும் சொல்லுங்க, அடிக்கடி இந்த வாய பொழக்கிறது எனக்குதான் பயமா இருக்கு. நீ பயந்தாலும் போத்தான் போற, தைரியமா இருந்தாலும் போத்தான் போற. நானும் தான் வரப்போறேன், ஆனா சேர்ந்து போக மாட்டோம், தனித்தனியா தான் போவோம். ஆக ஒரு நாளைக்கு இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது இறைவனுடைய திருநாமத்தோடு செல்லுவோமானால் மீண்டும் ஒரு நல்ல பிறவி கிடைக்கலாம். இல்லை, கிடைக்காமல் பேரின்ப பதவி கிடைத்தாலும் கிடைக்கும். அது அவரவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ப. ஆக பழக்கப்படுத்திக்கணும். குழந்தைகளுக்கு இப்பவே உற்சாகத்தை உண்டாக்கணும். இல்ல நீங்க தனியா தான் வரீங்க குருஜி உபன்யாசத்துக்கு, போட்டு பிள்ளைகளை விட்டுறீங்க. எனக்கு உங்களை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா உங்களிடத்துல இயற்கையாகவே அந்த பக்தி அப்படியே தேங்கி கிடக்கிறது. அதை ஒரு பயலால மாற்ற முடியாது. பக்தி இல்லாதவர்கள் இது போல நல்ல சொற்பொழிவுக்கு வர மாட்டாங்க. இருக்கிறதால வரீங்க. அதனால உங்களை பத்தி எனக்கு விசாரம் இல்லை, கவலையே இல்லை. ஆனா உங்க குழந்தைகளை பத்தி தான் எனக்கு கவலை. ஏன் 2 டிக்கெட் அதையும் கூட ஆயுஷம் வரக்கூடாதா? என்ன குருஜி, ஆயுஷம் வந்தா அதுகளையே கவனிக்க வேண்டியிருக்கு, உபன்யாசம் கேட்க முடியல, சத்தம் போடுறாங்க பிள்ளைங்க, உங்களுக்கு சங்கடமா இருக்கு. கவலைப்படாதீங்க, எனக்கு சங்கடம் நீங்க விட்டுட்டு வராதீங்க. எந்த குழந்தைகளும் குருஜி கதைக்கு வந்தா கொஞ்சம் சத்தம் போடும். அது எனக்கு எப்படி ஐஸ்கிரீம் எப்ப கொடுக்கணும், சாக்லேட் எப்ப தரணும் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த சிறு பிராயத்திலேயே அவர்களுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை புகுத்தி விட்டா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிற போது கேட்ட ஒரு பழக்கம் தான் இன்னைக்கு அந்த தெய்வத்தை நாடின்னு ஓடுறீங்க.
உங்க பிள்ளைகள் அது போல இருக்க வேண்டாமா? நாளைக்கு இதை பழக்கப்படுத்தாத விட்டு விட்டீங்க, என்ன ஆகும்? ஒண்ணு ஆகாது. மகனே கோயிலுக்கு போலாம். I don't like you, go please. Sorry, I got some engagement. ஓடி விடுவான். ஐயோ என் வயித்துல பிறந்தியே, அப்ப அடிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை, இப்பவே அடிச்சுக்கணும். ஆக குழந்தைகளுக்கு நாம இப்பொழுதே அந்த பழக்கத்தை கொடுத்தாத்தான் அது பிற்காலத்துல நாம இருக்க போறோமா? அதுகள் வாழ்கிற பொழுது நம்ம வாழ்றோம், நம்ம பெற்றவங்க இருக்காங்களா? ஆக அதுகளுடைய வாழ்க்கையில செம்மையாக இருக்க வேணுமானா இப்பொழுதே நல்லதை தெய்வீகத்தை புகுத்து விடணும், இல்லைன்னா வேற ஏதாவது புகுந்து விடும், அப்புறம் மாற்ற முடியாது. ஆக அந்த எல்லா பொரும்பொருளுக்கு உருவம் கிடையாது, ஆனால் பல உருவங்கள் உண்டு. நேற்றுக்கு முந்தா நாள் இந்த இமிகிரேஷன் ஆபீசர் இருக்காரு, அவர் என்னை பார்க்க விரும்பினார். போனேன், நல்ல பிள்ளையாண்டா, ஆசனம் கொடுத்தார் உட்கார்ந்து. நீங்க இந்த கோயில்கள்ல நிகழ்ச்சி போட்டிருக்க, இந்த கோயில் என்ன பேச போறீங்க, அந்த கோயில் அந்தந்த கோயில்ல என்ன மூர்த்தி இருக்கோ அந்த மூர்த்தியை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. என்ன ஏன் உங்களுக்கு இவ்வளவு தெய்வங்கள்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மின்சாரமானது எப்படி நமக்கு பல வகையாக உபயோகப்படுகிறதோ அதுபோல ஒருவனான ஆண்டவன் பல உருவங்களே எங்களுக்கு வழிபாட்டுக்கு துணையாக இருக்கிறான். ஓயா, ஐ அண்டர்ஸ்டாண்ட், தேங்க்யூ வெரி மச் என்று சொன்னேன். பல பேருக்கு புரிய மாட்டேங்கிறது, புரியாதவனுக்கு புரியுற மாதிரி சொல்லறதுக்கு ஆட்கள் குறைவா இருக்காங்க, அவ்வளவுதான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆக அந்த ஒரே பரம்பொருள் தான், அந்த ஒரு பரம்பொருளை பலவாரா அனுபவிக்கிறோம். இப்போ அப்பாவோட பழகிறது எப்படி, அண்ணனோட பழகிறது எப்படி, மாமாவோட பழகிறது எப்படி, மனைவியோட பழகிறது எப்படி, மக்களோட பழகிறது எப்படி, ஒரே ஆள் தான் எல்லார்கிட்டையும் பழகிறான். தாயாரோட பழகிறது எப்படி, அப்பாவிண்ட பழகிற போது அது ஒரு தனி, அப்பாவிண்ட விருப்பம், ஆசை, அன்பு, பாசம் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் உள்ளூர எரிச்சலோட உள்ள ஒரு பயம். ஒரு இடம் போக விட மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் வாசல்லையே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, எதையும் தைரியமா கேட்க முடியாது. அண்ணன் ஓரளவு சட்டா போடா, சும்மா தொந்தரவு பண்ணாத, நீ ஒண்ணு நீ போய் கேட்டுக்க, ஏன்னா அண்ணி பின்னால போறான், நடக்காது. தம்பி அண்ணனே கேட்க மாட்டான், தம்பியா கேட்பான். மனைவி அது விஷயம் எனக்கு தெரியாது, அனுபவம் இல்லை, கல்யாணம் பண்ணவங்க தான் புரியும். ஆக தாயின் இடத்துல யாரும் எப்பவும் செல்லலாம், அங்க நேரம் பார்க்க வேணாம். அப்பாவை பார்க்கணும்னா வெளிநாடுகள்லயே பார்த்திருக்கேன், நம்ம நாட்டை விட்டுடுங்க, நம்ம சமுதாயத்தை விட்டுடுங்க, நம்ம சமயத்தை விட்டுடுங்க. பிற சமயங்கள்ல அப்பாவை பார்க்கணுமானா ஒரு வாரத்துக்கு முன்னால டெலிபோன் பண்ணி என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கணும், அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வரலன்னா ஐ எம் சாரி ப்ளீஸ் கெட் அவுட்னு சொல்லிடுவான் மகனை பார்த்து அப்பன். ஆனா அம்மாவை பார்க்கறதுக்கு எப்ப ஒன்னாலும் டெலிபோன் பண்ணாத போகலாம், அந்த ஊர்லயும் அப்படித்தான். ஏன் தெரியுமா? இந்த அம்மா என்ற சொல்லு இருக்க, அது எங்கிருந்து வந்து தெரியுமா? தமிழ்ல. வேற எந்த லாங்குவேஜ்லயும் அம்மாங்கிற சொல்லே கிடையாது. இந்த உலகத்துல நான் சொல்லுவேன், முதற்கண் ஊகல தோன்றியது தாய்மொழியான தமிழ் தான், யாரும் மறுக்க முடியாது. வேணுமானா என்கிட்ட தனியா வரட்டும், நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன், இப்ப ஓரளவு தரேன். அம்மா என்கிற சொல்லு தமிழ் சொல்லு. நம்ம ஊர் சிங்கப்பூர்ல பசிமாடு ஓரமா எங்கேயாவது இருக்கும், யாரு விட்டாது, அது என்ன மம்மினா கூப்பிடுது இங்கிலீஷ்ல. எந்த ஊர் பசு எடுத்துங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போனா இங்கிலீஷ்ல மாமி அப்படின்னு அம்மா அந்த பசுமாடு கத்துது இல்லையே. அமெரிக்காவுக்கு போனாலும் அதான், வடநாட்டுக்கு போனாலும் அதான், தென்னாட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ் பசுவா இருக்கட்டும், அது ஹிந்தி வீட்டு பசுவா இருக்கட்டும். சில பிள்ளைங்களை வீட்டுல வளர்த்துவோம், ஆமா, அவங்க வீட்டுல என்ன மொழி அதிகமாக பழக்கமோ அந்த மொழி தான் அதுக்கு வரும். சின்ன பிள்ளையிலேயே ஒரு சீனா குழந்தைய தூக்கி தமிழை வளர்த்த ஆரம்பிச்சுட்டாக்கா அதுக்கு வழக்கத்துல அப்புறம் சீனா பாஷை அதுக்கு புரியாது, தமிழ் தான் வரும். ஆனா எந்த வீட்டுல எந்த மொழி பேசுறவங்க வீட்லயும் ஒரு பசுமாடு இருக்கட்டும், நீ என்னதான் பேச, அது அம்மானு தான் கத்துமே தவிர மம்மி, டார்லிங், டேடி இதெல்லாம் கத்தாது. ஆக அம்மா என்ற சொல்லு இந்த பசுமாட்டினுடைய திருவாக்களை கொண்டு எம்பெருமான் வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட அம்பாள, அந்த ஆண்டவனை அம்மையினுடைய வடிவம் கொடுத்து ஆராதிக்கிற போது நமக்கு நெருக்கம் அதிகமாயிருக்கு. அப்பா உண்ட போறதை விட, அண்ணன் கிட்ட போறதை விட, தம்பி கிட்ட போறதை விட, மனைவியிடத்துல போறதை விட அம்மாவினிடத்துல சொல்லும் போது ஒரு பரிவு, நெருக்கம், உரிமை. அடிப்பட்டா என்ன சொல்றான், அப்படிங்கிறான். அப்பா எவனாவது சொல்றான், சொல்றான், ஏன் அந்த ஆள் எப்படி அப்பா அப்பா, ஐயோ எவனாவது முரட்டு பையனாக்க அந்த இடத்துல அப்பாவை நினைக்கிறான், அப்பா அப்பா. அடிபட்டு அம்மாடே, ஆக அடி உத விழுந்தா வலி எடுத்தா அம்மாவை கூப்பிடுறான், பயம் வந்து அப்பா அப்பாங்கிறான், அப்பப்பா அப்பாப்பாங்கிறான். ஆக தாயினிடத்துல நெருக்கம் அதிகம். ஹோட்டல்ல என் வீட்லயே நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரிசி, பச்சரிசியோ புழுங்கரிசியோ எதை ஒன்னாலும் வச்சுக்கோங்க, நல்ல ஊற போட்டு இயந்திரத்துல விட்டு அரைச்சி மாவாக்கி அதுக்கு தேவையான உப்பு அப்படி அள்ளி போட்டு ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சு புளிச்சு வெள்ள நிற்கும்.
அதுல கொஞ்சம் ஜலத்தை கலக்காம அப்படியே எடுத்து உருட்டி உருட்டி எண்ணெயில போட்டா அதுக்கு பேரு போண்டா. அதையே கெட்டியா ஆவியில வேக வச்சா இட்லி. அதையே கல்லுல இரும்பு கல்லையோ சட்டியோ வச்சு அகலமா போட்டு ஒரு தேய் தச்சா தோசை. அதையே தண்ணியை கொட்டி எண்ணெயை கொட்டி கொஞ்சம் தாளிச்சி எல்லாம் கொட்டி பச்சை மிளகாய் சேர்த்து கிண்டினா உப்புமா. இந்த வயிற்றுச்சல் ஒரே அரிசி மாவு கிண்டினா உப்பு மாவா, வேக வச்சா அப்படியே இட்லி, தேய்ச்சா தோசை, உருட்டினா போண்டா. ஆக ஒரே அரிசி மாவு தான், அதுல வேற சில சாமான்களை கலந்துக்கிறோம், அவ்வளவுதான். இந்த ஒண்ணு அந்தந்த உருவம் பெறுகிற பொழுது ருச்சி பெறுகிற போது பெயர் மாறுற மாதிரி அந்த ஒரே பரம்பொருள் பல உருவங்கள் எடுக்கின்றன நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப. பிற